பரிசுத்த உபாகமம் 11, 13, 14. 11, 13. ஆமாங்க. சரி. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிதல். நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி. ஹல்லேலூயா. 14 வாசிங்கம்மா. 14 வாசிட்ட 15 வாசிக்கவா? மிருக ஜீவன்களுக்காக உன் வெளியிலே புல் முளைக்கும்படி செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே வாசிக்கிறோம் நாம் இங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நிபந்தனை விதிக்கிறதை பார்க்கிறோம். அது என்ன நிபந்தனை? அவர்கள் தேவ கட்டளைகள் எல்லாம் கை கொண்டால் தேவன் அவர்களுக்கு அந்த மழையை வர்ஷிக்க பண்ணுவார். அதன் காலத்தில் அதற்கு சரியாக வர்ஷிக்க செய்வார். ஹல்லேலூயா என்று பார்க்கிறோம். அந்த மழை என்பது பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் என்று நாம் மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. மழை கர்த்தர் எந்த ஆசீர்வாதங்களும் நமக்கு அபிஷேகத்தின் மூலமாக தான் கொடுப்பார் என்று கூட நாம் மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று நாம் வாசிக்கிறோம். அபிஷேகத்தினால் ஆசீர்வாதங்கள் பெருகும் என்று நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த திருவசனத்தை நன்றாக பார்ப்போம் என்றால், முதலாவது உங்கள் தேசத்துக்குரிய மழையை நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறத பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதாவது ஒரு அபிஷேகம் இல்லாத வாழ்க்கை, ஹல்லேலூயா, அது தேவனுக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஹல்லேலூயா, தேவனுக்கு பிரியமாக இருக்கும். சுற்றுப்புறத்தாராலும் கூட அவர்களுக்கு கூட பிரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு சமாதானமாக இருக்கும் அந்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. அபிஷேகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இதற்காக தான் தேவன் அந்த மழையை வர்ஷிக்க பண்ணுவார் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதல்ல மழையை அனுப்புவார். மழை என்பது நான் சொன்னேன், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இதை பற்றி பரிசுத்த தீர்க்கதரிசி ஆகிய ஜக்கரியா என்ன எழுதுகிறார் என்று பார்ப்போம். ஹல்லேலூயா. ஜக்கரியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியிலே அவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பயிர் உண்டாக கட்டளையிடுவார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மழையை கட்டளையிடுவார்.
பரிசுத்த ஆவியானவரை நிச்சயமாக தேவன் தருவார். அவரிடம் கேட்கிறவர்களுக்கு அவர் இல்லை என்று சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஒரு தகவலிடத்தில் மகன் அப்பன் கேட்டால் கல்லை கொடுப்பானோ, முட்டையை கேட்டால் அதுக்கு பதிலாக அவன் தேலை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அதுக்கு பதிலாக அவன் பாம்பை கொடுப்பானோ, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதா ஆனவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்பவருக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிகம் நிச்சயம் அல்லவா என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகையினால் தேவன் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கத்திற்கு ஆயுதமாக இருக்கிறார். நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா என்று பார்ப்போமே. ஆனால் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49. லூக்கா 24ஆம் அதிகாரம் 49. என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரில் இருக்க வேண்டும். அதான் ஆதி அப்போஸ்தலர்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளை. ஹல்லேலூயா. இயேசு கொடுத்த கட்டளை. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் கூட நம்மை பார்த்து இயேசு சொல்கிறார், இதுதான் சொல்கிறார். உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் காத்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் என்ன அது? எருசலேம் என்றால் தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. நாம் பரிசுத்த ஆவி பெறதுக்கு வரைக்கும் நாம் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு செல்லக்கூடாது. ஹல்லேலூயா. ஜெபம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இப்பொழுது பார்த்தோம் மழை என்பது. ஹல்லேலூயா. மழை என்பது இந்த பரிசுத்த ஆகிய மழை யாருக்கெல்லாம் கொடுக்கப்படும் என்று நாம் பார்ப்போமே. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்த யோவேல் தீர்க்கதரிசி இதை பற்றி விவரித்து சொல்கிறார். பரிசுத்த யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் விவரித்து சொல்கிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஹல்லேலூயா. இந்த திருவசனத்தில் கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாக என்ன சொல்கிறார் என்றால், வேறு ஒரு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, நாம் பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு வேறு எதுவும் உபவாசம் இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்த ஜீவியத்தை கூட செய்ய வேண்டாம். மாம்சத்தில் இருந்தால் போதும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வந்துடுவார் நம்முடைய இருதயத்தில். ஹல்லேலூயா. நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்க ஹல்லேலூயா. ஆனால் உபவாசம் இருப்பது நல்லது தான். ஹல்லேலூயா. நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, பரிசுத்தமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, அதெல்லாம் நல்ல அனுபவங்கள். ஆனால் இங்கே
இந்த தேவனுடைய மனசை உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. அவர் அநீதியுள்ளவர்களின் மேலும் நீதியுள்ளவர்களின் மேலும் தம்முடைய மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் மழை நான் சொன்னேன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ஹல்லேலூயா. அது அநீதி உள்ளவர்களின் மேல் கூட அந்த சிலர் அநீதி உள்ளவர்களுக்கு கூட அபிஷேகம் பெற்றிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உள்ளது. ஆனால் நம்முடைய அபிஷேகம் நம்மை நீதிக்கு நேராக நம்மை வழிநடத்த வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டு. அடுத்தது சரி 14ஆம் வசனத்தை நம்முடைய குறி வாக்கியத்தில் 14ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாறியையும் பின்மாறியும் பேய பண்ணி. ஹல்லேலூயா. இங்கே 3 அனுபவங்கள் கொடுத்துருக்கிறது பிரியமாக. ஓகேலே. ஹல்லேலூயா. ஒன்றை மாத்திரம் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடு நிழல். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு நிழல். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாடு நிஜம். ஹல்லேலூயா. இல்லை, பழைய ஏற்பாடில் சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் புதிய ஏற்பாடில் நாம் தெளிவாக பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த 3 அனுபவங்கள் இங்கே தேவன் தன்னுடைய பரிசுத்த தாசனாகிய மோசேயின் மூலமாக இங்கே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த 3 அனுபவங்கள் என்ன? இந்த 3 அனுபவங்களில் நமக்கு நமக்கு இல்லை. இந்த 3 அனுபவங்கள் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. ஆனால் நமக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கு கூட இந்த 3 அனுபவங்கள் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அவர்களுக்கு எழுத்தின்படியாக கிடைத்தது. தானியமும் கிடைத்தது, திராட்சரசம் கிடைத்தது, எண்ணெய் கிடைத்தது. நமக்கு ஆவிக்குரிய தானியம், ஆவிக்குரிய திராட்சரசம், ஆவிக்குரிய எண்ணெய். ஹல்லேலூயா. இது 3 அனுபவம் கிடைக்கிறது. இதை பற்றி பரிசுத்த பவுல் எழுதின போது அவர் சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் பொசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சந்தோஷமும் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவரினால் உண்டாகும் சந்தோஷமே. ஹல்லேலூயா. ஆகையினால் இந்த தானியம் இந்த 3 அனுபவங்களை ஒன்றாக பார்ப்போம். ஹல்லேலூயா. முதலாவது தானியம் என்பது ஒரு 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 தேவனுடைய சித்தத்தை செய்கிறத ஒரு விஷயத்தை நமக்கு சுட்டி காமிக்கிறது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய விதமாக. ஹல்லேலூயா. இதை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி,
இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னுடைய போஜனமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார், தெய்வ சித்தத்தை செய்வது ஒரு தானியத்திற்கு ஒப்பாக சொல்லுகிறார். இல்லை என்றால் ஒரு தானியத்தினால் உண்டான சாப்பாட்டை சாப்பிடுவதற்கு சமமாக சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால் நாமும் நம்முடைய ஜீவியத்தில் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சொந்த சித்தத்தை செய்வோம் என்றால் ஹல்லேலூயா, தேவன் நமக்கு அந்த மழையை வர்ஷிக்க பண்ண மாட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய சொந்த சித்தத்தை செய்வோம் என்றால் அந்த மழையை பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு கொடுக்காமல் விடுவார். ஹல்லேலூயா. அதனால் நாம் தேவ சித்தத்தை நன்றாக அறிந்து கொண்டு அதன்படி செய்கிறவராக இருக்க வேண்டும். இதற்கு அதிக நேரம் பரிசுத்த வேதாகமம் நாம் வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில விஷயங்கள் நான் யோசிப்பது உண்டு. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு காலங்களில் முற்பிதாக்கள் பல திருமணங்கள் செய்தவர்களாயிருக்கிறார்களே. ஆனால் ஒரு நபர் மட்டும் ஹல்லேலூயா, முற்பிதாக்களில் ஒரு நபர் மட்டும் இப்படி கர்த்தருடைய பார்வையில் நீதிமானாக இருந்தான். அதாவது தேவனுடைய சஞ்சரித்தான், தன்னுடைய வம்சங்களில் உத்தமனாக இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய நேரத்தில் எல்லோரும் 2 திருமணங்கள் 3 திருமணங்கள் இப்படி செய்யும்போது இவர் மட்டும் உத்தமராக இருந்தார் என்று பார்ப்போம். ஹல்லேலூயா. இவர் யார் என்றால் நம்முடைய முற்பிதாவாகிய நோவா. ஹல்லேலூயா. நோவாவை பற்றி நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களில், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்கே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அதனால் பார்க்கிறோம் பிரியமானவரே, நோவா எப்படி தேவனுக்கு முன்பாக உத்தமனாக இருந்தான். ஹல்லேலூயா. சொற்றி இந்த இரண்டு திருமணங்கள் செய்கிற அந்த பழக்கம். ஹல்லேலூயா. அந்த சொற்றி பாவம். ஹல்லேலூயா. ஆனால் நோவா தன்னை உத்தமனாய் காத்து கொண்டான். ஹல்லேலூயா. அப்படி என்றால் அதனால்தான் தேவன் அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் ஜலப்பிரளயத்தில் நின்று தப்புவிக்கப்பதற்கு ஒரு பேழையை ஆயத்தம் பண்ண சொன்னார். ஹல்லேலூயா. அதற்கு நோவா கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. அதற்கு நோவா கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. ஆகையால் கீழ்ப்படிக்கிற அனுபவம் ஹல்லேலூயா மிகவும் முக்கியமான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கீழ்ப்படிக்கிறவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவியை கொடுப்பார் என்று தேவன் இங்கே சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாது. இன்னொரு அனுபவத்தை பற்றி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அது என்ன அனுபவம் என்றால்,
அனுபவத்தை நாளை தினம் பார்க்கலாம், ஏனென்றால் நேரமாகிவிட்டது. அல்லேலூயா. அதற்காக நான் வருந்துகிறேன். இப்பொழுது இறுதி ஜெபத்தை செய்ய லிலி மோசஸ் அம்மாவை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா, சோத்திரம் 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 ராஜா, அன்பின் தகப்பனே, கிருபையின் தேவனே, சோத்திரம் அப்பா. நாள் முழுவதும் எங்களை காத்தமைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஸ்தோத்திரம் அப்பா. இருதயத்தின் சோர்வுகளை எடுத்து போட்டு ஆண்டவரே நீர் வரும் மட்டும் கர்த்தாவே ஆண்டவரே ஆவியை ஆண்டவரே பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஆண்டவர் விசுவாசத்தை காத்துக்கொள்ள எங்களை பலப்படுத்துங்க அப்பா. சொந்த போகாதபடி நீர் எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, சத்தியத்தை கேட்க கிருபை செய்தமைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, சத்தியத்தை இன்னமாய் நேசிக்க ஆராய எங்களை பலப்படுத்துங்கப்பா. நன்றி ராஜா. சத்தியத்தை சொன்ன மகனை பலப்படுத்துங்க. தாயின் தகப்பனையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஆண்டவரே, இன்னுமாய் கர்த்தாவே எங்களுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் ஆண்டவரே எங்களுடைய யோசனைகள் இல்லத்தின் ஞான ஆட்சியும் பார்க்கிறப்பா. ஆண்டவரே, நீர் சாமியும் சித்தமானதை செய்ய கிருபை செய்யுங்க. முக சித்தமுள்ளதை செய்ய நீங்க கிருபை செய்யுங்க தகப்பனே. எங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, எங்க வேண்டுதலை நிறைவேற்றி தாங்க ஆண்டவரே. இன்னும் கர்த்தாவே அநேக சத்தியத்தை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. அறியாதவரை ஆண்டவரே நெருங்கி வர துணை செய்யுங்க. எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஐயத்தில் உள்ளவரெல்லாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. இவ்வேளையில கர்த்தாவே நாங்கள் கேட்ட ஆண்டவரே இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் கர்த்தாவே எங்களுக்கு ஞானத்தில் இருதயத்தில் ஆண்டவரே இருக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனம் உள்ளவர்களை பலப்படுத்துங்க. வீட்டில் உள்ள யாவரையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாக நதாக்கு ஆண்டவரே கொடுத்திருக்கும் அந்த நேரத்தில் ஆபரேஷன் நல்லபடியாக நடக்க கிருபை செய்யுங்கப்பா. இன்னும் எங்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இவ்வேளையை நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாய் தந்தமைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை கனப்படுத்திக்கிறோம், வாழ்த்துக்கிறோம் அப்பா. கேட்டவை யாவற்றையும் பார்க்கிறோம். நிச்சயமாய் இறங்குவீர் என்று விசுவாசிக்கிறோம். நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஹல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான ஐக்கியமும் காவலும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷ மக்கள் ஆண்டியோடும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரங்கம்மா. ஸ்தோத்திரமா.